Hi friends, this is Nivedha. இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 79ல் இருக்கிற கிரிட்டிக்கல் மாஸ் அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலி ஃபிசிக்கல் நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி அந்த லெசனில் வருது. ஓகே, என்னென்னு பார்க்கலாம். டியூரிங் நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ், ஃபிஷன்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஒரு அன்ஸ்டேபிளான நியூக்ளியஸ் வந்து பிரிகிறது அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, ஸோ ஃபிஷன்னா பிரிகிறதுன்னு அர்த்தம், ஃபியூஷன்னா சேர்றதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ டியூரிங் த நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ் அபவுட் 2 and 3 எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிலீஸ்ட். ஒரு 2-3 எலக்ட்ரான்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிஷன் ப்ராசஸில் அடுத்தது, பட் ஆல் திஸ் நியூட்ரான்ஸ் மே நாட் பி அவைலபிள் டு ப்ரொடியூஸ் ஃபர்தர் ஃபிஷன். இப்போது நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸை பொறுத்தவரை எனக்கு ஒரு பெரிய நியூக்ளியஸ் இருக்கும், இது கூட வந்து ஒரு நியூட்ரான் சேரும்போது எனக்கு என்ன ஆகும்னா ஒரு 2-3 நியூட்ரான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு முதல்ல கொடுத்துட்டு, இது எல்லாம் அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம் முன்னாடி இதில் கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன்லாம், இது வந்து இன்னொரு ஆட்டமை போய் தாக்கும் அந்த மாதிரிலாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பட் ஆல் திஸ் நியூட்ரான்ஸ் மே நாட் பி அவைலபிள் டு ப்ரொடியூஸ் ஃபர்தர் ஃபிஷன் ப்ராசஸை நடத்துறதுக்கு இது எல்லா நியூட்ரான்ஸும் எனக்கு அவைலபிளாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சம் மேபி எஸ்கேப் ஃப்ரம் த சிஸ்டம், சிலது அந்த பர்டிகுலர் சிஸ்டத்துல இருந்தே வந்து போயிடும், அதை நம்ம லீக்கேஜ் ஆஃப் நியூட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சில இது வந்து அப்சர்வ் ஆகும் பை நான் ஃபிஷனபிள் மெட்டீரியல்ஸ் ப்ரெசென்ட் இன் த சிஸ்டம். இந்த சிஸ்டம்ல இருக்கிறதுல நான் ஃபிஷனபிள்னு இருக்கும் இல்லையா, ஃபிஷனபிள் அப்படிங்கிறது நான் ஃபிஷனபிள் அப்படிங்கிறது. ஸோ ஃபிஷனபிள்னா என்னது, எனக்கு இந்த நியூட்ரான்ஸ் வந்து அதை தாக்கும்போது எனக்கு அது வந்து ஃபிஷன் லைக் ஃபிஷன் ப்ராசஸ் நடக்கிறது தான் ஃபிஷனபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நியூட்ரான்ஸ் வந்து எல்லாமே அடுத்தது போய் அந்த ஃபிஷன் ப்ராசஸை நடத்தாது. சில இது வந்து வெளியில் போயிடும், எஸ்கேப் ஆகி வெளியில் போயிடும். சில இது இந்த நான் ஃபிஷனபிள் ப்ராடக்ட்ஸ் கூட சேர்ந்துச்சுன்னா எனக்கு அந்த இடத்துல ஃபிஷனே நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதை மாதிரி some may be observed by the non-fissionable materials present in the system. These two factors leads to the loss of neutrons. இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸால இந்த நியூட்ரான்ஸ் எல்லாமே லாஸ் ஆகிடும். டு சஸ்டெயின் த செயின் ரியாக்ஷன், அப்போ அந்த செயின் ரியாக்ஷனை நான் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா the rate of production of neutrons due to nuclear fission must be more than that of rate of its loss. அப்போ எனக்கு அந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் நியூட்ரான்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருந்ததுன்னா, எதை விட அப்படின்னா லாஸை விட அதிகமாக இருந்ததுன்னா, நான் லாஸை விட ப்ரொடக்ஷன் ரேட் அதிகமாக இருந்தது, அப்போ கண்டிப்பாக எனக்கு என்ன ஆகும், அந்த செயின் ரியாக்ஷன் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ரைட், ஸோ இந்த எஸ்கேப் ஆகிறத விட எனக்கு ப்ரொடக்ஷன் அதிகமாக இருந்ததுன்னா எனக்கு அந்த பேலன்ஸ் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. This can be achieved only when the size of the fissionable material is equal to certain optimum value. அப்போ இதை நம்ம எப்படி எடுக்க முடியும் அப்படின்னா, அந்த ஃபிஷனபிள் மெட்டீரியல் இருக்குல்ல அதோட சைஸை வந்துட்டு ஒரு பர்டிகுலர் லெவலில் வைக்கணும். ஓகே, ஒரு பர்டிகுலர் லெவலில் வைக்கணும். அந்த பர்டிகுலர் லெவலில் என்னென்னா கிரிட்டிக்கல் மாஸ் அப்படிங்கிறது. திஸ் கேன் பி அச்சீவ்ட் ஒன்லி வென் த சைஸ் ஆஃப் த ஃபிஷனபிள் மெட்டீரியல் இஸ் ஈக்குவல் டு ஏ சர்டைன் ஆப்டிமம் வேல்யூ. ஒரு பர்டிகுலர் வேல்யூவில் இருக்கும், அது பேர் தான் கிரிட்டிக்கல் மாஸ் அப்படின்னு சொல்கிறது. The minimum mass of the fissile material necessary to sustain the chain reaction. ஸோ ஒரு பர்டிகுலர் மாஸில் எனக்கு அந்த செயின் ரியாக்ஷன் கண்டினியூ ஆகிட்டே இருந்ததுன்னா, எதுக்காக சஸ்டெயின் செயின் ரியாக்ஷனாக இருந்ததுன்னா அந்த மாஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கிரிட்டிக்கல் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாஸ் தான் நம்ம கிரிட்டிக்கல் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பர்டிகுலர் மாஸில் இந்த செயின் ரியாக்ஷன் கண்டினியூ ஆகிட்டே இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த மாஸ் தான் நம்ம கிரிட்டிக்கல் மாஸ்ன்னு சொல்லுவோம். அது எதெல்லாம் பொறுத்து இருக்குது அப்படின்னா, அது நேச்சர், அதோட டென்சிட்டி, அதோட சைஸ் ஆஃப் த ஃபிசைல் மெட்டீரியல், ஓகே, அதோட இயல்பை பொறுத்து இருக்குது, அதோட அடர்த்தியை பொறுத்து இருக்குது, அதோட சைஸ் ஆஃப் த ஃபிசைல் மெட்டீரியலோட சைஸை பொறுத்து இருக்குது. அந்த யூரேனியம் அதெல்லாம் படிச்சோம்ல, அதை பொறுத்து இருக்குது. இஃப் த மாஸ் ஆஃப் த ஃபிசைல் மெட்டீரியல் இஸ் லெஸ் தேன் த கிரிட்டிக்கல் மாஸ், இப்போது ஒரு ஃபிசைல் மெட்டீரியலோட மாஸ் வந்து இந்த கிரிட்டிக்கல் மாஸை விட கம்மியாக இருந்ததுன்னா, இந்த கிரிட்டிக்கல் மாஸை விட கம்மியாக இருந்ததுன்னா, மாஸ் ஆஃப் த ஃபிசைல் மெட்டீரியல் இஸ் லெஸ் தென் த கிரிட்டிக்கல் மாஸை விட கம்மியாக இருந்ததுன்னா அதை நம்ம சப் கிரிட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். இஃப் த மாஸ் ஆஃப் த ஃபிசைல் மெட்டீரியல் இஸ் மோர் தென் த கிரிட்டிக்கல் மாஸாக இருந்ததுன்னா அது நம்ம சூப்பர் கிரிட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் கிரிட்டிக்கல் மாஸ் அப்படிங்கிறது. எனக்கு அந்த ஃபிசைல் மெட்டீரியலில் எனக்கு அந்த சஸ்டெயின் செயின் ரியாக்ஷன் எந்த மாஸில் சஸ்டெயின் செயின் ரியாக்ஷன் நடக்குமோ அதுதான் எனக்கு கிரிட்டிக்கல் மாஸ். ஸோ அதை சப் கிரிட்டிக்கல் சூப்பர் கிரிட்டிக்கல் அப்படின்னு 2 இதாக பிரிச்சிருக்கோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஆட்டம் பாம் அப்படிங்கிறது. ஸோ ஆட்டம் பாம்னா நமக்கு நார்மலாகவே தெரியும், ரைட்?
ஸோ அது ஃபிசிக்ஸ் கான்செப்ட் படி அது எப்படி நடக்குது, நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் படி எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆட்டம் பாம் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். ஸோ அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் என்னது, அந்த நியூட்ரான்ஸ் போய் தாக்கிட்டே இருக்கும். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்லேயே எனக்கு வந்து அவ்வளோ பெரிய எனர்ஜி ரிலீஸ் ஆகும். In an uncontrolled chain reaction, the number of neutrons and the number of fission reaction multiply almost in the geometric progression. Geometric progression என்னது, அந்த நியூட்ரான்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 3 இருக்கும், அடுத்தது 9 இருக்கும், அடுத்தது 27 இருக்கும். ஸோ 9/3 is equal to 27/9 which is equal to 3. அதுதான் ஒரு ஜியோமெட்ரிக் ப்ரொக்ரெஷனில் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. This releases a huge amount of energy in a very small interval of time. இதனால அது பயங்கர பெரிய எனர்ஜியை வந்து ரிலீஸ் பண்ணும். ஒரு ஸ்மால் இன்டர்வல் ஆஃப் டைம் லீட் டு எக்ஸ்ப்ளோஷன், வெடிக்கிறது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு? An atom bomb consists of a piece of the fissile material, those mass is subcritical. ஆட்டம் பாம்பில் வந்து ஒரு பீஸ் ஆஃப் இது இருக்கும். ஓகே, ஒரு பீஸ் ஆஃப் ஃபிசைல் மெட்டீரியல் இருக்கும், அதோட மாஸ் வந்து சப்கிரிட்டிக்கலாக இருக்கும். இன்னும் நான் கிளியராக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதில் இது 2 தான். இதான் ஃபிசைல் மெட்டீரியல் U235 U235 அப்படிங்கிறது, இதுவும் சப்கிரிட்டிக்கல் மாசஸ். இப்போ இங்கே என்ன இருக்குன்னா, ரிமோட் கண்ட்ரோல்டு கெமிக்கல் எக்ஸ்ப்ளோசிவ் இருக்கும். ஸோ இதை வந்து நகர்த்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மூவபிள் சிலிண்டர் இருக்குல்ல, இதுவும் யுரேனியம் 235 தான். ஸோ இந்த பர்டிகுலர் பார்ட் வந்து எனக்கு இதோட சேர்ந்துரும். ஓகே, சேரும்போது இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஆகிடும். அப்போ கம்ப்ளீட் ஆகும்போது அந்த இடத்துல எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிறது நடக்கும். நம்ம இப்போ தான் பார்த்தோம் என்னென்னா, கிரிட்டிக்கல் மாஸில் அப்போ தான் எனக்கு எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும்னு பார்த்தோம். இது ரெண்டுமே சப் கிரிட்டிக்கல் தான், இன்னும் அப்போ கிரிட்டிக்கலாக மாறல. சப் கிரிட்டிக்கல்னால் என்னது, கிரிட்டிக்கலை விட கம்மியானது. அப்போ ஒரு பர்டிகுலர் இதையும் கொண்டு வந்து வைக்கும் போது என்ன ஆகணும், ஃபுல்லாக கிரிட்டிக்கலாக மாறிடும். அப்போ எனக்கு வந்துட்டு ரியாக்ஷன் நடக்க ஆரம்பிக்கும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. This piece is as a cylindrical void. ஸோ ஒரு ஓட்டை மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. It has a cylindrical fissile material which can fit into its void. ஸோ அதாவது இன்னொரு சிலிண்ட்ரிக்கல் ஃபிசைல் மெட்டீரியல் இருக்கும், அது வந்து இந்த வாய்ட்குள்ளே, இந்த ஓட்டைக்குள்ளே வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், அண்ட் இட்ஸ் மாஸ் இஸ் ஆல்சோ சப்கிரிட்டிக்கல். அதோட மாஸ் கூட சப்கிரிட்டிக்கல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், when the bomb has to be exploded, அந்த பாம் எக்ஸ்ப்ளோட் ஆகணும் அப்படின்னா, this cylinder is injected into the void using the conventional explosive. ஸோ இதை பண்ணணும், இந்த பாம் வெடிக்கணும் அப்படின்னா இதை வந்து இந்த எக்ஸ்ப்ளோசிவ் இருக்குல்ல, ரிமோட் கண்ட்ரோல்டு கெமிக்கல் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், அதை நான் வந்து தள்ளினேன்னா அது வந்து எனக்கு லைக் எக்ஸ்ப்ளோட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. Now the 2 pieces of fissile material join to form the supercritical mass. அப்போ என்ன ஆகும், இது ஒரு சப்கிரிட்டிக்கல், இதுவும் சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும், சூப்பர் கிரிட்டிக்கலாக மாறிடும். சூப்பர் கிரிட்டிக்கல்னா என்னது, எனக்கு கிரிட்டிக்கல் மாஸை விட அதிகமாக இருக்கிறதா சூப்பர் கிரிட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறது. which can lead to explosion நடக்கும். The structure of atom bomb is shown below. ஸோ இதுதான் நம்மளோட டார்கெட். இப்போ நான் காட்டினல அந்த பிக்சர் மாதிரி தான், இந்த இடத்துல தான் கொஞ்சம் இது இருக்கும், ஹாலோ யுரேனியம் புல்லட், இதுலேருந்து இது இந்த சைடு போகும். இதுதான் கன்வென்ஷன் எக்ஸ்ப்ளோசிவ். ஓகே, during this explosion, tremendous amount of energy in the form of heat or light or radiation is released. explosion நடக்கும்போது heat, light, radiation இது எல்லாமே ரிலீஸ் ஆகும். region of very high temperature and pressure is formed in ஒரு ஹை டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் வந்து ஒரு fraction of secondsல வந்து ஃபார்ம் ஆகிடும். along with the emission of hazardous radiation, like இதெல்லாம் ரிலீஸ் ஆகும், காமா ரேஸ் அந்த மாதிரிலாம் ரிலீஸ் ஆகும். ஸோ அது வந்துட்டு லிவிங் கிரியேச்சர்ஸை ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். இந்த டைம் ஆஃப் பாம் தான் வந்து 1945ல் ஹீரோஷிமாலையும் நாகசாகி ஜப்பான்லேயும் வந்து வெடிக்க வச்சாங்க World War IIல. ஸோ அதனால் அந்த நாடே இப்போ வந்து ரொம்ப மோசமான நிலைமையில வந்துருச்சு. இப்போ இல்லை, ஸோ அந்த சமயத்தில் வந்து மோசமான நிலைமையாக வந்துருச்சு. ஸோ இதுதான் ஆக்சுவலி ஆட்டம் பாம் அப்படிங்கிறது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.